வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல கூட்டுறவு வங்கிகள்ல நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு மிக முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்க இருக்கோங்க. தமிழகத்துல கூட்டுறவு வங்கிகளில பெறப்பட்ட 5 சவரன் வரையிலான நகைக்கடன்கள் தள்ளுபடி குறித்து எழுந்துள்ள எதிர்பார்ப்புகளை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம பார்க்கலாம். இந்த தகவல் விவரிக்கிறது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் கொண்டு வரப்பட்ட இந்த நகைக்கடன் தள்ளுபடி. கூட்டுறவு வங்கிகள்ல வைத்திருக்கக்கூடிய இந்த நகைக்கடன் தள்ளுபடி இந்த திட்டத்தில் தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்ய ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு விவரங்கள் அடிப்படை கொண்டிருக்க வேண்டும். இருப்பினும் அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவர்கள், வணிக நோக்கத்திற்காக கடன் பெற்றவர்கள் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றத திட்டத்துக்கு தகுதியற்றவர்கள் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. பொருந்தாது என தெளிவுபடுத்தப்பட்டது. ஒரே குடும்பத்தில் ஒரே கடன் மட்டும் தெளிவு செய்யப்படும் என நிபந்தனைக்கு உட்பட்டவர்கள் தகுதியற்ற விண்ணப்பங்களை நீக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 8 வகையான பொதுத்துறை மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் நிலுவையில் உள்ள கடன்களுக்கு தகுதி பட்டியலை அரசு விரைவில் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முழுமையான ஆய்விற்கு பிறகு சுமார் 13 18 லட்சம் கடனாளிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைவார்கள் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் மீண்டும் அமலுக்கு வருமா என்ற கேள்விகள் கடந்த சில நாட்களாகவே பொதுமக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பொருளாதார சுமையால் தவிர்த்து வரும் நடுத்தர மற்றும் ஏழை எளிய குடும்பங்கள் இந்த திட்டம் மீண்டும் நடைமுறைக்கு வருமா என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர். இந்த சூழலில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் வெளியிட்டுள்ள தகவல் தமிழக மக்களிடையே புதிய நம்பிக்கை ஒன்று உருவாகியிருக்கு. முதல்வர் விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்ததுனால கூட்டுறவு வங்கிகள்ல வச்சிருக்க நகைக்கடன்களை முதல்வர் விஜய் அவர்கள் மக்களுக்கு கண்டிப்பாக தள்ளுபடியை வழங்க இருக்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் அனைத்துமே போயிட்டு இருக்குங்க. கண்டிப்பா கூட்டுறவு வங்கிகள்ல பெறப்பட்ட அனைத்து வகையான நகைக்கடன்களும் தள்ளுபடி அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வர காத்துட்டு இருக்குங்க. இந்த மக்களை பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 5 சவரன் அல்லது அதற்கு குறைவாக அடகு வைக்கப்பட்ட நகைகளுக்கு மட்டுமே தள்ளுபடி பொருந்தும். உண்மையான ஏழை எளிய நடுத்தர மக்களின் பொருளாதார ரீதியாக முன்னேற்ற வேண்டும்னா அந்த நகைக்கடன் தள்ளுபடியை கொடுக்குறாங்க. பெறப்பட்ட மொத்த நகைக்கடன் விவரங்கள் 48 லட்சம். விதிமுறைக்குட்படாததால் 35 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க. மீதி 13 15 லட்சம் பேர் இப்ப ரெடியா இருக்காங்க. உங்க நகைக்கடன் எங்குள்ளது தகுதியானவை மற்றும் பொருந்தாது. அரசுக்கு கீழிறங்கும் கூட்டுறவு நிறுவனங்கள், தொடக்க கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் இதுதான் இதுல செயல்படும். தனியார் பிற நிதி நிறுவனங்கள், பொதுத்துறை வணிக வங்கிகள் எதுவுமே இதுல ஆக்டிங் வராது. கடன் நோக்கம் அப்படின்னா விவசாய தேவைகள் தகுதியானது, குடும்ப அத்தியாவசிய தேவைகள், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள நடுத்தர மக்களுக்கு தகுதியானது. பெரிய வணிக நோக்கங்கள், விவசாயம் அல்லது வியாபார நோக்கத்திற்காக பெறப்பட்ட பெரிய கடன்களுக்கு இது பொருந்தாது அப்படின்றது குறிப்பிட்டு சொல்றாங்க. இந்த பெரிய கடன்கள் யாராவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இது பொருந்தாது. உடனடியாக நிராகரிக்கப்பட்டதற்கான ஒரு 4 காரணிகள் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள், மத்திய அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு தள்ளுபடி கிடையாது. டாக்ஸ் கட்டுவோர், வருமான வரியை செலுத்தும் பிரிவுகளுக்கு தகுதி கிடையாது. முறையற்ற ஆவணங்கள், கடன் பெறும்போது சரியான ஆதார் மற்றும் குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு விவரங்களை வங்கியில சமர்ப்பிக்கலாம் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. வணிக கடன்கள், முன் குறிப்பிட்டபடி வியாபார நிமித்தமாக வாங்கப்பட்ட கடன்களும் இதுல தள்ளுபடிக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரே குடும்ப அட்டை வச்சு நிறைய பேர் நிறைய நகைக்கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது செல்லுபடி ஆகாது. செல்லுபடி ஆகும் பயனாளிகளுடைய பட்டியல், செல்லுபடியாக ரேஷன் கார்டு, ஆதார் இணைக்கப்பட்டிருக்கும் காலக்கெடு ஆவணங்கள், அரசு அறிவித்த குறிப்பிட்ட காலக்கெடுவில் பெற்ற கடன்கள் மட்டும்தான் இந்த தள்ளுபடிக்கு வரும். இப்ப பாத்தீங்கன்னா நிலை என்ன அப்படின்னா, கணினி பகுப்பாய்வு மூலம் தரவு பகுப்பாய்வுகள் 48 லட்சம் கடன்கள் சரிபார்க்கிறாங்க. 13 15 லட்சம் பட்டியல் தயாரிக்கும் பணி முதலமைச்சருடைய அதிகாரப்பூர்வ ஜிஓ விரைவில் வெளியிட்ட உடனே நமக்கு தள்ளுபடியை கொடுக்க போறாங்க. விரைவில் பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இருந்துருங்க. நன்றி, வணக்கம்.